வணக்கம். ஆன்மா ஒளிரட்டும், மலரட்டும். நேர்மை பயமும் வராது, பணிவும் வராது. துணிந்து நிற்கும், எதிர்த்து நிற்கும். ஆனால் அனுதாபங்கள் கூடும். ஒருவர் நேர்மையா பணியாற்றுகிறார் என்றால் அவருக்கு அவருடைய நிலை சுத்தமாக இருக்கும். அந்த பணி நேர்மையாக இருக்கும். யாருக்கும் பாதிப்பில்லாத, மக்களுக்கோ யாருக்கும் பாதிப்பில்லாத மேலோங்கிய நிலையான பணியாக இருக்கும். அது போற்றுவதற்குரியது. அதே நேரத்தில் இந்த பாசாங்கு இருக்காது. பணிவு, அதிகாரிக்கு பணிவு வேற, ஆனால் காக்கா பிடிக்க வராது. அந்த பாசாங்கு நிலை வராது. எதுக்கும் சாய்த்து போகக்கூடிய, கெட்டதுக்கும் சாய்த்து போகக்கூடிய பாசாங்கு வேலை நேர்மையான ஊழியர்களுக்கு அது வராது. அந்த நிலையும் அவர்களுக்கு நிச்சயம் வராது. அதே நேரத்தில் நேர்மையினுடைய முதுமை என்னன்னா, பயம் வராது. பயம் எதுக்குமே வராது. ஒரு துணிச்சலாக செயலாற்றக்கூடிய ஒரு துணிவு தான் ஏற்படும். அதுதான் நேர்மைக்குரிய மதிப்பு, ஒரு பண்பு, மாண்பு. அதே மாதிரியா நேர்மையானவர்கள் பாதிக்கப்படும் போது நிச்சயமாக அனுதாபங்கள் கூடும். அனுதாபங்கள், எதிர்ப்புகள் நிறைய கூடும். யாருக்குன்னா, அனுதாபம் நேர்மையானவருக்கு பாதிக்கப்படும் போது கூடும். ஆனால் யாரால் பாதிக்கப்படுறார்களோ அந்த நேர்மையானவர், அவருக்கு அந்நிலை உள்ளவர்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாகும். இப்படி நேர்மையான நிலை உள்ளவர்களை பாதிக்க விடக்கூடாது என்பதற்காக அந்த எதிர்ப்புகள் மாந்தர்களிடத்தில் அதிகமாக குவியும். அதனால் நேர்மைதான். நேர்மையோடு இருப்பது பாதிப்பு இருந்தாலும் சரி, அது ரொம்ப நாள் இருப்பதில்லை. நிச்சயமாக அந்த அனுதாப நிலையில் அந்த பாதிப்பே மதிப்பீடாகும், கூடும்.